This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. ஏதாவது ஸ்டடீஸ்க்கு எங்கேயாவது அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க ஓகே. எல்லாருக்கும் அதே சொல்றேனே. ஆமா கிடைக்கும். மீனத்துக்கு வந்து ஜென்ம சனி ஓடிட்டு, ஆனா இவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி. வணக்கம், வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு. அவர்கிட்ட வருகிற மே 14ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். வருகிற மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. அதுல மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மீன ராசிக்குரிய அதிபதியே குரு பகவான் தான். சரியா? மீன ராசி வந்து குருவினுடைய பெண் வீடு. அதுல வந்து நம்ம வந்து பூரட்டாதி ஒரு பாதம், உத்திரட்டாதி, ரேவதி 4 பாதங்கள் உள்ளது. இவங்க வந்து எப்படின்னாக்கா ஞானம் வந்து இவங்களுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயம். குருவனுடைய வீடுங்கிறதுனால அது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயம். பெண் வீடுங்கிறதுனால கொஞ்சம் சென்சிட்டிவான மனிதர்கள். அதே மாதிரி நிறைய சந்திரனுடைய அமைப்பும் வரும். நல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து ஆனந்தமா அதை பார்க்கறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அதே மாதிரி சோஷியல் பீப்புள், யாராவது இருக்கணும் கூடவே. யாரும் இல்லாம தனிமையா இருக்கிறதுலாம் விரும்ப மாட்டாங்க. யாராவது டூர் போகணும்னு நினைச்சாக்க வீட்டோட போகணும்னு நினைப்பாங்க. இவங்க காலனியே கூட்டின்னு போறான்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இப்போ வந்து சனீஸ்வரர் ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம். இவருடைய ராசியாதிபதி 3ஆம் இடத்தை தாண்டி இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. அது வந்து அதிசாரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மே 14ல இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் மிதுனத்துல இருப்பார். அதுக்கப்புறமா கடகத்துக்கு வந்துடுவார். டிசம்பர் 6 வரைக்கும் கடகத்துல இருப்பார். திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி டிசம்பர் 6க்கு அப்புறமா மிதுனத்துக்கே போவார். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸை மட்டும் பார்ப்போம். நேரா இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும், முதல் பாதியில இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம வந்து பிரிச்சு பார்த்துக்கலாம். 4ஆம் இடத்தில் குரு, நேர் கேந்திரமாக 10ஆம் இடம், 1க்கு 4ஆம் இடம் சொல்லும் பொழுது மியூச்சுவல் கேந்திரத்தை வந்து குரு பகவான் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து பொதுவா ஒரு பயம் இருக்கு. இப்போ வந்து மீனத்துக்கு வந்து ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு. ஆனா மியூச்சுவல் கேந்திரத்துல குரு இருக்கும் பொழுது அந்த பயம் வேண்டாம். அது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்கிறதுனால. அதுக்கு மேல சனீஸ்வரர் வந்து ஒரு இந்த கிரகம் கிடையாது, நெகட்டிவான கிரகம் கிடையாது குருவுக்கு. ஸோ அதனால அவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு கம்மி. சரியா? அதுக்கும் மேல அவர் இருக்கக்கூடிய காலம் 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு சுப குறைகள் எதுவும் இருக்காது. ஜென்மத்திலேயே சனீஸ்வரர் இருந்தாலும் சுப குறைகள் இருக்காது. இது வந்து ஒரு பெரிய பிளெஸிங். ஏன்னா இந்த 7.5 நடக்கும் பொழுது வந்து தூக்கமின்மைங்கிறது வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராப்ளமா இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனா இவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி புது படிப்பு ஏதாவது வந்து படிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு, வீடு மனை வாகனம் வாங்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி இவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம். டாக்குமெண்டேஷனும் கண்டிப்பா நடக்கும். இந்த டயத்துல ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு. எனக்கு லக்னத்திலேயே வந்து நம்ம ராசிலேயே வந்து சனீஸ்வரரும் இருக்காருங்கிறதுனால அந்த அமைப்பு வந்து இந்த நேரத்துல நடக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது லீகல் பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுல ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து குரு பகவான் கொடுப்பார். மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருக்கோ அதை வந்து காட்டி கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. இந்த நேரத்துல புத்திர பிராப்திக்குரிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இந்த ஒரு அஸ்திவாரம் வந்து இவங்களுக்கு வந்து டிக் மார்க் ஆயிடும். அவர் பார்க்கறது வந்து இவங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ தொழில் விருத்தி வந்து இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதுவும் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி, தொழில்ல நிறைய சேஞ்சஸ், ஏதாவது மாடிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்துல. புது பார்ட்னர்ஷிப் வர்றது, தொழிலை வந்து வேற மாதிரி கொண்டு போகிறது, இதுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல.
இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து தொழில் முனைவோர், சொந்த தொழில் செய்யறவங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் நம்ம இப்ப சொல்லிட்டோம் 10ஆம் இடத்தை வந்து குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாருங்கிறதுனால நல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, மாடிஃபிகேஷன் இன் பிசினஸ் இருக்கு, இல்ல புது டெக்னாலஜி ஏதாவது கொண்டு வந்து அந்த தொழிலை வந்து விருத்தி பண்றதுக்குரிய அமைப்பு, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கும் இந்த இந்த நேரத்துல. தொழிலாளர்களுக்கு சார், தொழிலாளர்களுக்கு வந்து இப்போ மீனராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து கேத்து போய் உட்காந்துருக்கு. அதை வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஒரு சிக்கலான நெருடலான சூழல்லையே இருக்கும். ஆனா என்ன, அந்த ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து லாபகரமாகவே இருக்கும். ஆனா இருக்கிற இடம் வந்து ஒரு இருக்க பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். ஆனா இவங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணாலுமே அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் லாபமும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மாணவர்களுக்கு வந்து 4ஆம் இடத்திலேயே குரு இருக்காருங்கிறதுனால புது விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு, ஒரு அஸ்திவாரம் போடுவதற்குரிய ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. நல்லாவே இருக்கு மாணவர்களுக்கு. இப்ப வந்து குரு வந்து அதிசாரமா வந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து அக்டோபர் 18க்கு போய் அங்கேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு வர போறார். சோ இவர் கடகத்துக்கு கிராஸ் ஆன உடனே இருக்கிற அந்த பீரியட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கடகத்துல இருக்கும்போது ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் மாறிடும். 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான், திரிகோணஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அப்போ வந்து இவங்களுடைய 5ஆம் இடம் 9ஆம் இடம், அவருடைய 5ஆம் இடம்னாக்கா 9ஆம் பார்வையாக ராசியே பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி அவர் வந்து ருச்சிகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, 9ஆம் இடத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வரும். சோ அந்த காலகட்டத்துல ஒரு லாட்டரி கிடைக்கும். எல்லாருக்கும் அதே சொல்றேனே, ஆமா கிடைக்கும். அந்த ஒரு பீரியட்ல வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கும் வந்து புத்தி கூர்மை நல்லா வரும். அதுல வந்து குழந்தைகள்கிட்ட ஒரு லாபகரமான விஷயங்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெகுலேஷன் கெயின் ஏதாவது ஒன்று அந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஸ்டடீஸ்க்கு எங்கேயாவது அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த அந்த டைம் பீரியட்ல அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் இருக்க பீரியட்ல அதற்குரிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஓகே சார். அதுக்கப்புறமா அவர் வக்கரமாகக்கூடிய அந்த இது வந்து அத வந்து அடுத்த வீடியோல போடும். எனக்கு கடகத்துல வக்கரமாகி இருக்கக்கூடியது ஒரு ஒரு சிச்சுவேஷன். ஆனா அதுல ராகு கேத்துவையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு தான் வந்து அதை வந்து பேசணும். ஓகே. அதே மாதிரி திரும்பி மிதுனத்துல இருக்கும்போது ஒரு அது ரெண்டுத்தையும் ஒரு வீடியோவா போட்டு அதுக்கப்புறமா திரும்பி நேரா போகும் ஏதோ ஒரு வீடியோ வைப்பாங்க தனியா. ஓகே சார். இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாக்க இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்? இவங்களுக்கு மெயின் பிரச்சனை வந்து லக்னத்திலேயே ராசிலேயே வந்து சனீஸ்வரர் இருக்கிறது தான் மெயினா. திருநள்ளாறு, ஓகே. திருநள்ளாறுக்கு போயிட்டு வழிபட்டு வருவது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவர்த்தியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வனதுர்கை, இது ரெண்டுத்தையும் வந்து இவங்க பிடிச்சிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நிறைய நிவர்த்திகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த காலகட்டத்தில். நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.